ஏஎஸ்பி மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததை ரீவைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி பாருங்க. போன முறை நீங்க எப்படி என்னையும் என்னோட ஆளுங்களையும் எந்த அளவுக்கு முட்டாளாக்குனீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, வாங்கினதை கொடுக்காம இருக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. நான் உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுதா? ஆனா நான் உங்களை முழுசா பழி வாங்கி முடிக்கல, இன்னும் பாக்கி இருக்கு. வேண்டாம் மேடம், வேண்டாம். அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. நீங்க ரொம்ப தைரியமா செஞ்ச விஷயங்களை எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இப்ப நீங்க செஞ்சத தைரியம்னு சொல்ல மாட்டாங்க, முட்டாள்தனம்னு தான் சொல்லுவாங்க. இது என்னோட இடம், என் கையில ஆயுதமும் இருக்கு. அதனால தப்பு பண்ணிடாதீங்க. இதை ஏன் சொல்றேன்னா, அப்புறம் நான் உங்களை வரவேற்க நான் சுட வேண்டியதா போயிடும். உன்னால மிரட்டுறதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது சோமேஸ்வர். நீ எவ்வளவு பயங்கரமா பேசினாலும் நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். நேரா உன்னை இழுத்துக்கிட்டு போய் அந்த கவிதாவோட காலில் விட வைப்பேன், இந்த ஒட்டுமொத்த ஊரும் பாக்குற மாதிரி. மேடம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நான் உங்களை முட்டாளுன்னு நினைக்கிறதா இல்ல அந்த கவிதா புத்திசாலியா? அவளால நீங்க போட்டிருக்கிற காக்கிக்கு பிரச்சனை ஏற்பட போகுது. அவ உங்ககிட்ட புத்திசாலித்தனமா விளையாடி இருக்கா. நீ உன்னோட வாயால கவிதாவோட பேரை சொல்லாத, அவங்க ஒரு கௌரவமான பொம்பளை. இங்க பாருங்க மேடம், யார நீங்க கௌரவமான பொண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அவ நம்பர் 1 நடிகை, துரோகி, தெரியும்ல? வாய் அடக்கி பேசு. பொம்பளைங்க கிட்ட முதல்ல மரியாதை நடந்துக்க கத்துக்க. ஒரு பொம்பளைய பத்தி இப்படி எல்லாம் நீ கேவலமா பேசுறத பார்த்தாலே சந்தேகமே இல்லாம அந்த கீழ்த்தரமான காரியத்தை நீ மட்டும் தான் செஞ்ச. நான் தான் சொல்றேன்ல, நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. அந்த கவிதா உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். நான் உன்ன மாதிரி ஒரு ரவுடி சொல்றதெல்லாம் கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கவிதா சொல்றதுதான் உண்மை. ஒரு போலீஸ் ஆபீசர் ஆதாரத்தை மட்டும் தான் நம்புவாங்க. நான் கவிதாவோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்துட்டு தான் வரேன். நீ அவங்க வீட்டுக்குள்ள போனது தெளிவா நல்லா தெரியுது. மேடம், நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். கவிதா தான் என்ன அங்க வர சொல்லி இருந்தாங்க. உன்ன மாதிரி ரவுடி எதுக்காக அவங்க வீட்டுக்கு கூப்பிட போறாங்க? சரியான கேள்வி கேட்டீங்க. இங்க பாருங்க மேடம், அமாவாசை அன்னைக்கு எப்படி காக்காய பயங்கரமா தேடுவாங்களோ அதே மாதிரி தேர்தல் நேரத்துல கவிதா மாதிரி ஆளுங்களுக்கு எங்கள மாதிரி ஆளுங்க கண்டிப்பா தேவைப்படும். அந்த கவிதா மேடம் தான் என்ன அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்க என்ன வச்சு ஒரு பெரிய வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சாங்க. நீங்க என்ன முழுசா விலைக்கு வாங்கணுங்கிற முடிவோட இருக்கீங்க போல இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது வேலை ரொம்ப பெருசுன்னு தெரியும். வழியில இருக்க முள்ளி என்ன அதிகமா குத்த ஆரம்பிச்சிருச்சு சோமேஸ்வரன். இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னா, நாம 2 பேரையும் குத்துற முள்ளு ஒண்ணுதான். ஏஎஸ்பி சந்தியா தான். அந்த ஏஎஸ்பி சந்தியாவை சிக்க வைக்க என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. நீயும் ஒத்துழைச்சனா இதுதான் உன்னோட 7 நாள் சேலரி. இந்த முறை அவளை சிக்க வைக்க என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. இந்த தடவை சந்தியா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஏஎஸ்பி சத்யா மேடம் உங்க கேஸை ஜப்தி பண்ணிட்டாங்க, அதனால தானே. இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோமேஸ்வரன். என்னைக்கு அந்த சந்தியா ஏஎஸ்பி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாலோ அன்னில இருந்து என் வாழ்க்கையை நரகம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு புது ரூல்ஸ் வேற கொண்டு வந்திருக்கா. என்ன மாதிரி தலைவர்கள் ரேலி நடத்தக்கூடாதான். என்னோட ரேலி ரொம்ப பெருசு, தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணிருக்கேன். இந்த ரேலியை வச்சுதான் என்னோட வெற்றியே இருக்கு.